ஹலோ கைஸ், வெல்கம் டு எஸ்கே சேனல். ஆஃப்டர் லாங் டாக். நீங்கள் என்ன சமைக்க போகிறேன்னா பீஃப் பிரியாணி. வாங்க பார்க்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? 4 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 தக்காளி, 1 லெமனு, 3 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வந்தவனே என்னமா பேசிட்டீங்க? அப்படி இப்படின்னு பேசினா தானே அந்த இடத்துக்கு வர முடியும். சரி, இப்போ என்ன செய்யற? எங்க இருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா? நம்ம ஆல்ரெடி பீஃப் ஒரு 12 விசில் வச்சு நம்ம வேக வச்சாச்சு. ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா பட்டை, இலை, கிராம்பு எல்லாமே கையில் வச்சு ரெடியா. பட்டை, இலை, கிராம்பு, எண்ணெய் சூடாச்சு. அப்படியே நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தை அப்படியே போட்டு வேண்டியதான். வெங்காயத்தை நல்லா பொன்னிறமா வறுத்த வேண்டியதான். வெங்காயம் நல்லா ஆடணும். அது கூட நம்ம அப்படியே என்ன பண்ண போறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா 1, 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். 2.5 ஸ்பூன் போட போறேன் நான். ரெண்டு ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போ நல்லா வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு வாசனை போற வரையும் வதக்கணும். வெங்காயம் பொன்னிறமா இருந்துச்சு. இப்போ தக்காளி, பச்சை மிளகாய் 2 பேர் ஆட் பண்ண போறோம். தக்காளியும் இதுவும் நல்லா இதுவும் ஸ்மாஷ் ஆகும். அது கூட நம்ம புதினாவும் இதுவும் சேர பண்ணிக்கணும். நமக்கு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணும்போது ஸ்மெல் வரும். என்ன பண்ணுங்க, 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கலாமா.
என்ன பண்ண போறோம்னா தயிர் ஆட் பண்ண போறாங்க. தயிர் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து லெமன் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். புளிஞ்ச வச்ச லெமன். லெமன் புளிப்பு புளிப்புக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா சின்ன லெமன் தான் நான் வாங்கினேன், அதெல்லாம் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி நான் செய்யறது வந்து 1 kg வந்து பிரியாணி செய்யறேன். 1 kg மீன்ஸ் சிக்கன் 1 kg, ரைஸ் வந்து 300 grams. இப்போ நல்லா நம்ம வந்து கலரி வைக்க வேண்டியதுதான். நல்லா வதக்காச்சு, நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ண போறோம். சில்லி பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன். இதுல நம்ம ஏற்கனவே அதில் போட்டதால நம்ம வந்து 2 ஸ்பூனே போட்டுக்கலாம். கொஞ்சமா தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி வைக்க போறோம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா, நம்ம பீஃப் வேக வச்சோம்ல, அதை எடுத்து நம்ம இதில் போட போறோம். அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்லி வாங்கியிருக்கோம். வச்சு ஒரு 5 minutes வந்து நம்ம வந்து இதில் கொதிக்க வைப்போம். பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஊற வச்ச ரைஸ் வந்து நம்ம போட போறோம். நம்ம வந்து வச்ச நட்ஸையை வந்து இப்போ இதில் போட போறோம். அரிசி வந்து போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ஸ்லோவில் வச்சாச்சு. ஸ்லோவில் வச்சு நான் வந்து மூட போகிறேன்.
அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நம்ம வந்து அரிசி போட்டு இப்போ வச்சிருக்கோம். அதை வந்து சோளை வச்சு நம்ம வந்து மூட போகிறோம். ஃபைனலி நம்ம பிரியாணி வந்து டன்னு முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து உதிரியாக வரணும் ஆக்சுவலாக பிரியாணி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.